சிங்கர்ஸ் வெல்கம் டு ட்ராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ரோ போனோல எபிசோட் நம்ம 9 தமிழில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் ஹீரோயின் கிட்ட ஹீரோ மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு பையன் வந்து சொல்கிறாங்க. யாருன்னு பார்த்தா ஜுவாலின். ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கிங் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அவனை பேசுறதுக்காக வெளியில் கூட்டிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஜூன் ரெண்டு பேருமே சேர்மன் கிட்ட பேசுறதுக்காக வந்திருப்பாங்கல்ல. அப்போ சேர்மன் சொல்கிறாங்க, உங்களோட டீமை நீங்கள் கலைக்க வேண்டாம், நீங்கள் இருக்கலாம்னு. ஹீரோவுக்கு ஷாக்கு. இவ்வளோ நாளும் எங்களோட டீமை கலைங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ மட்டும் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னு. சேர்மேனும் எதுக்கு நான் அக்செப்ட் பண்ணல அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு எலிசாவுக்கு தனியா எந்த சொத்துமே கிடையாது, அவ நமக்கு நயா பைசா தரமாட்டா, அவளை வச்சு நம்ம எதுக்கு கேஸ் நடத்தணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் அவங்க அம்மாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே, அது மட்டும் இல்லாம அவளோட கம்பெனியை நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கா. ஸோ அவளோட கம்பெனியில வரப்போற எல்லா லீகல் பிரச்சனைக்கும் நம்மளோட கம்பெனிக்கு தான் கேஸை கொடுப்பா. அதனால அவ நம்மளோட கிளைண்டா மாறிட்டா, அவளால நமக்கு ப்ராஃபிட் இருக்கு. அதனால உங்களோட டீமை நீங்க கலைக்க வேண்டான்னு ஹீரோவுக்கு செம்ம ஜாலி ஆயிடுச்சு. ஆனா ஜூனுக்கு ஏதோ ஒரு டவுட் இருக்கு, நம்ம அப்பா இப்படிலாம் பேச மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி. ஸோ வெளியில போகும்போது ஹீரோ ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களா. ஜூனும் இதுல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு, கண்டிப்பா ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் நீ எதுவும் அப்படிலாம் நினைக்காதுன்னு சொல்ல, ஜூனும் சரி நீ போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோவை அனுப்பி வச்சுட்டு செக்யூரிட்டிக்கு கால் பண்ணி இந்த ஒரு வாரத்துல யாரெல்லாம் கம்பெனிக்கு உள்ள வந்தாங்க வெளியில போனாங்க அப்படின்ற எல்லா லிஸ்டையுமே எனக்கு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஜுவாலின் கிட்ட இதை நீ தானே எனக்கு அனுப்பின அப்படின்னு மெசேஜை காட்டுறதுக்கு ஜுவாலினும் ஆமான்றாங்க. ஹீரோயினும் எனக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது, நீ எப்படிப்பட்ட ஆள் அப்படின்றது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா, நீ தானே ஹீரோக்கு அனஸ்தீசியா மாதிரி எதையோ ஒண்ணு கொடுத்து அவனை பெட்டிய வாங்க வச்சிருக்க, நீ தானே கிரிமினல்னு கேட்கறதுக்கு ஆமா நான் தான் அதெல்லாம் பண்ணேன், வேணும் தான் பண்ணேன் அப்படின்றாங்க. ஹீரோயினுக்கு அப்படின்னா நீ பண்ண தப்பு எல்லாத்தையுமே நீ ஒத்துக்கிறியான்னு கேட்கறதுக்கு ஆமான்றாங்க. ஹீரோயினும் இருடா உன்னை இப்பவே நான் ஜெயில பிடிச்சி போடுறேன்னு சொல்றதுக்கு ஜுவாலினும் ஒரு நிமிஷம் இரு, இதெல்லாம் நான் எதுக்கு பண்ணேன் அப்படின்றதான் நீ ஃபர்ஸ்ட் கேட்கணும், என்ன ஜெயில பிடிச்சி போடுறேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடாதுன்னு. ஹீரோயினுக்கு புரியல, நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு கேட்டா ஜுவாலினும் ஆமா நான் ஹீரோக்கு எதுக்காக இந்த மாதிரி பண்ணேன், ஹீரோவை அந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா என் மேல கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கு, என்ன போலீஸ் தேடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா கூட எதுக்காக டைரக்டா ஒன்ன பாக்குறதுக்காக இங்க வந்திருக்கேன் அப்படின்றத நீ ஃபர்ஸ்ட் கேட்கணுமே தவிர இந்த ஜெயில பிடிச்சி போடுறது உன்னோட மோட்டிவா இருக்க கூடாதுன்னு. ஹீரோயினும் நீ ஏதோ ஒரு விஷயத்துல அஃபெக்ட் ஆயிருக்க அப்படின்றது எனக்கு தெரியுது, அதனாலதான் நீ ஹீரோ மேல பழிய போடுறதுக்கு ட்ரை பண்ணிருக்க, ஆனா அதுக்காகலாம் நீ பண்ணது சரியாயிடாதுன்னு. ஜுவாலினும் என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு, ஹீரோ பண்ண தப்புக்கான எவிடன்ஸ் இருக்குன்னு கொஞ்சம் ஃபைல்ஸ் எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாங்க. ஹீரோயினும் சரி இது எல்லாத்தையுமே நான் பாக்குறேன், ஆனா நீ ஒன்னு இப்படி என்னால வெளியில சுத்த விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு ஜுவாலினும் நான் உடனே போலீஸ்ல போய் அரெஸ்ட் ஆக தான் போறேன், போலீஸ்ல போய் நானே சரணடைகிறேன், ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் நான் உங்ககிட்ட வந்து என்னென்ன பேசினேன் இதுல என்ன இருக்கு அப்படின்ற விஷயங்களை நீ ஹீரோ கிட்ட சொல்லக்கூடாதுன்னு. ஹீரோயினும் ஏன் சொல்லக்கூடாதுன்னு கேட்க, ஏன்னா நான் இப்போ உன்னை நம்பி வந்திருக்கேன், நீ என்னோட அட்வொகேட், நான் உன்னோட கிளையண்டோட டீடைல்ஸை வெளியில சொல்லக்கூடாதுல்ல, ஸோ கவனமா இந்த ஃபைலை படி அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு என்ன பண்றதா அப்படின்றதே தெரியல. இப்போ ரூம்க்கு வரும்போது ஜாங்கும் ஏதாவது நடந்துச்சா, நீ அவனை கூட்டிட்டு எதுக்காக வெளியில போனன்னு கேட்க, ஹீரோயினும் இல்ல ஒரு கேஸ் ஃபைல் வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் நான் இதை அனலைஸ் பண்றேன், அதுக்கப்புறமா நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு வெளியில கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு ஒரே சந்தோஷம், ஒரு டீ மிஷினை புதுசா வாங்கிட்டு ரொம்ப ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டே ரூம்குள்ள வராங்க. எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்க எல்லாருக்கும் நான் ஒரு குட் நியூஸ் வச்சிருக்கேன், சேர்மன் நம்மளோட டீமா கலைய வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, சோ நம்ம இதை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப ஜாலியா இருக்காங்க. ஆனா ஹீரோயின் மட்டும் ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு உனக்கு என்னாச்சுன்னு கேட்கறதுக்கு இல்ல நான் ஒரு கேஸை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன் அவ்வளவுதானு. ஹீரோவும் கேஸை பத்தி எல்லாம் யோசிக்காத, வா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு செம்ம ஜாலியா அவங்களோட வெற்றியை செலிப்ரேட் பண்ண முடியும் பண்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ராத்திரி முழுக்க கண்ணு முழிச்சு உட்கார்ந்து அந்த கேஸ் ஃபைல் எல்லாத்தையுமே படிக்கிறாங்க. காலையில ஹீரோயினோட அம்மாவுக்கு ஒரு லெட்டர் வருது, அதுல இதுக்கு முன்னாடி உங்களை கடன் பிரச்சனையில இருந்து வெளியில விட்டுருந்தோம்ல அது எல்லாமே போய் மறுபடியும் அந்த கடன் எல்லாத்தையும் நீங்க தான் அடைச்சாகணும் அப்படின்னு நோட்டீஸ் வந்திருக்கு. ஹீரோயினோட அம்மாவுக்கு அதை பார்த்த உடனே ரொம்ப பதட்டமாயிடுச்சு. இருந்தாலும் இப்போதைக்கு ஹீரோயின் கிட்ட இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லாம மறைச்சிட்டாங்க. ஹீரோயின் காலங்காத்தாலே எழுந்திரிச்சு வெளியில போறதை பார்த்துட்டு நீ எங்கடி போற அப்படின்னு செய்கையால கேட்க, ஹீரோயினும் அம்மா ஒரு முக்கியமான வேலை இருக்கு அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ்க்கு போறாங்க. அங்க ஹீரோவை தவிர வேற எல்லாருமே வந்திருக்காங்க. நானும் ஏண்டி காலங்காத்தாலே கால் பண்ணி மீட்டிங்க்கு கூப்பிட்டுருக்க அப்படின்னு கேட்க, ஜாங்கும் இது ஹீரோ பத்தின விஷயமானு. எல்லாரும் என்ன ஹீரோ பத்தின விஷயமா அப்படின்னு கேட்க, ஜாங்கும் ஆமா இங்க நம்ம எல்லாரும் இருக்கும் ஹீரோவை தவிர, அதனால கண்டிப்பா இது ஹீரோவை பத்தின விஷயமா தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாம நேத்துக்கு ஹீரோயின் ஒரு பையன் கூட பேசினாங்க, சோ அந்த கேஸை பத்தி தானே நீ பேசுறதுக்காக எங்க எல்லாரையுமே கூப்பிட்டு விட்டுருக்கேன்னு கரெக்டா ஜட்ஜ் பண்ணிடுறாங்க.
ஹீரோயினும் ஆமா அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ ஜட்ஜா இருந்தால அந்த டைம்ல ஒரு கேஸை அவன் மேனிபுலேட் பண்ணியிருக்கான் அப்படின்னு அவன் மேல ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கம்ப்ளைண்ட் கேஸை தான் நம்ம பார்க்க போறோம்னு. நானாவும் இதெல்லாம் ஒரு பேஸ்லெஸ்ஸான கம்ப்ளைண்ட், கண்டிப்பா அவன் இதெல்லாம் பண்ணியிருக்கவே மாட்டான்னு. ஹீரோயினும் ஆனால் அதுக்கான எவிடன்ஸ் நம்மக்கிட்ட இருக்கே அப்படின்னு எவிடன்ஸை காமிக்கிறாங்க. எல்லாருமே அந்த எவிடன்ஸை ரீட் பண்ணுறாங்களா, அதுக்கப்புறமா தான் ஹீரோயின் கேஸை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜுவாலினோட அப்பாவோட நேம் பேங்க். அவர் ஒரு பிஸ்னஸ்மேன், பேப்பர் மில் வச்சிருக்காரு. அவரோட பிசினஸ் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்ததுனால கேபிட்டல் சிட்டியில ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கம்பெனியில ஃபயர் வந்திருக்கு. அந்த நெருப்புல ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க இறந்து போயிருக்காங்க. அந்த நெருப்பு எதனால வந்தது அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ஒரு எலக்ட்ரிசிட்டி ஷார்ட் சர்க்கியூட் நடந்திருக்கு, அதனால தான் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பையன் வேலை பார்த்துட்டு இருந்த ரூம்ல இருந்து எஸ்கேப் ரூட் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை. அதனால தான் அவன் அந்த இடத்துல இறந்து போயிருக்கான். ஃபேக்டரி மேனேஜர் தான் செக்யூரிட்டி டீட்டெயில்ஸ் எல்லாத்துக்குமே பொறுப்பு, அதனால அவரை தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கேஸுக்கு தான் ஜட்ஜா ஹீரோ போயிருக்காங்கன்னு நானா கேட்குறாங்க. ஆமாம், ஜுவாலினோட அப்பா ஃபேக்ட்ரி மேனேஜர் கிடையாதே, அவர் ஓனர்லாம் நீ சொன்ன, அப்புறம் எப்படி ஃபேக்ட்ரி மேனேஜர்லேருந்து ஓனருக்கு ஷிஃப்ட் ஆச்சு இந்த கேஸ் அப்படின்னு கேட்க, ஹீரோ தான் விக்டிமை சேஞ்ச் பண்ணியிருக்கான். கோர்ட்ல கேஸ் நடக்கும்போது இந்த ஃபேக்டரி மேனேஜர் விக்டிம் கிடையாது, ஓனர் வராம நான் இந்த கேஸை எடுக்க மாட்டேன், ஓனர் வராம நான் விசாரணை நடத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னாருன்னு. ஜாங்கோ விசாரணையிலேயே அப்படிதான் சொன்னாரான்னு கேட்கறதுக்கு, ஆமா விசாரணையிலேயே அவன் அப்படிதான் சொல்லியிருக்கான். அதனாலதான் ஜுவாலினோட அப்பா பேங்க் உள்ளேயே வந்திருக்காரு, இல்லைன்னா அவர் மேல இந்த கேஸே விழுந்திருக்காதுன்னு. நானாவும் ஒரு ஜட்ஜுக்கு எப்படி விக்டிமா மாற்றக்கூடிய பவர் இருந்துச்சுன்னு கேட்கறதுக்கு, ஹீரோ என்ன வேணாலும் பண்ணுவான், அது உங்களுக்கு தெரியும் தானே. அது மட்டும் இல்லாம அவன் எதுல ஃபேமஸ், ஜூரி சிஸ்டம், அதாவது நிறைய பேரை வச்சு ஜட்ஜ் பண்ணக்கூடியது, அதுல தானே அவன் அடிக்கடி ஃபோக்கஸ் பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாம எவிடன்ஸா நூடுல்ஸ் பாக்ஸை கொடுத்துருக்கான். அந்த நூடுல்ஸ் பாக்ஸ் வந்துட்டு கிரைம் நடந்த இடத்துல போட்டோவா எடுக்கப்படவே இல்லை. ஸோ அந்த நூடுல் பாக்ஸ் எப்படி இங்க வந்துச்சு அப்படின்றதே தெரியல. அந்த ஒரு போட்டோவை வச்சுதான் மக்கள் மனசையே மாத்தி ப்ரோட்டஸ்ட் நடக்க வச்சு கோர்ட்டுக்கு ஜுவாலினோட அப்பாவை இழுத்திருக்காங்க. ஜுவாலினோட அப்பா கிட்ட ஹீரோ கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே ஒரு டாக்குமெண்டா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா எல்லா கேஸுமே நடக்கும்போது இந்தந்த வார்த்தைகள் பேசினாங்க, இந்தந்த சாட்சிகள் வந்து சாட்சி சொன்னாங்க அப்படின்றத ஒரு டாக்குமெண்டா போட்டிருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்ல ஹீரோ கடைசியா அந்த பேங்க் கிட்ட என்ன தெரியுமா கேட்டிருக்காரு, உங்களோட ஒர்க்கர்ஸ்க்கும் ஃபேமிலி ஒன்று இருக்கு அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா, அவங்க யாருமே மிஷின் கிடையாது அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா, அவங்களும் ஹியூமன்ஸ் தான், சதையும் நரம்பும் உள்ள ஆட்கள் தான் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு அவர் ஒரு வார்த்தை கூட பேச விடாம 7 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துருக்காங்கன்னு. நானாவும் 7 வருஷம் ஜெயில் தண்டனையா, இது ரொம்ப பெருசா இருக்கேன்னு கேட்க, ஆமா ஜுவாலின் அந்த இடத்துல தான் இருந்திருக்கான், 7 வருஷம் ஜெயில் தண்டனை அப்படின்றது பெருசு, எதுக்காக ஹீரோ வேணும்னே அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு கேட்க, நானா சொல்றாங்க என்னதான் இருக்கட்டுமே, ஹீரோ இத்தனை நாள் நம்ம கூட பழகி இருக்கான், அவனோட கேரக்டர் நமக்கு தெரியும் தானே, ஒரு ஆள் மேல தப்பு இல்லை அப்படின்னா அவங்க மேல அவன் எதுவுமே பண்ண மாட்டான். ஸோ கண்டிப்பா ஜுவாலினோட அப்பா ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க, அதனாலதான் ஹீரோ அவனை பிளேம் பண்ணியிருப்பாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு. ஹீரோயினும் நான் தான் நீ புரியாம பேசிட்டு இருக்க, ஜெயிலுக்கு போன 1 வருஷத்துலயே அவரு இறந்து போயிட்டாரு, ஜுவாலினோட அப்பா ஜெயிலே இறந்து போயிட்டாருன்னு. இது கேட்டோடனே எல்லாருக்குமே செம ஷாக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஃபேக்டரி மேனேஜர் இருக்காரே, அவரு கொடுத்த வாக்குமூலத்துப்படி பார்த்தா ஹீரோ இருக்காங்களே அவங்க வந்துட்டு ஃபேக்டரி மேனேஜர் சொல்லி சிஇஓவை கூப்பிட சொல்லல, அதாவது பேங்கை கூப்பிட சொல்லல, ஹீரோவாவே நீங்க இதுக்கு காரணம் கிடையாது, ஃபேக்டரி ஓனர் சொல்லி தானே நீங்க இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டிருக்காரு. அதனால மேனேஜர் வந்துட்டு நம்ம இந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சா பொழைச்சா போதும் அப்படின்றதுக்காக ஆமா அப்படின்னு ஒத்துக்கிட்டு இருந்திருக்கான். ஸோ ஹீரோ தான் இந்த கேஸையே மேனிப்புலேட் பண்ணி ஜுவாலினோட அப்பாவை உள்ள எடுத்துக்கிட்டதுன்னு. ஜாங்கும் ஹீரோ மட்டும் இந்த கேஸை மேனிப்புலேட் பண்ணியிருந்தான் அப்படின்னா அவன் தானே இதில் கிரிமினல் அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோயினும் ஆமான்னு சொன்னோன்னே வாங்கும், இல்லை வேண்டாம், நம்ம இந்த கேஸை எடுக்கக்கூடாது, அவர் நம்மளோட டீம் லீடர் இல்லை அப்படின்னா நம்மளோட டீம் என்ன ஆகும், அதனால தயவு செஞ்சு இந்த கேஸை மட்டும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ ரொம்ப சிரிச்சுட்டே, என்ன எல்லாரும் அடுத்தது என்ன கேஸ் எடுக்கலாம் அப்படின்றத பற்றி பேசிட்டு இருக்கீங்களோ அப்படின்னு கேட்டு காமெடி பண்ணுறதுக்கு ஹீரோயின் வா உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு மாடி கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்கே போனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஜுவாலின் என்ன வந்து பார்த்தான்னு சொன்னோன்னே ஹீரோக்கு செம்ம ஷாக்கு. ஜுவாலின் ஒன்று வந்து பார்த்தானா, அந்த பையனை இரு இப்போ அவன் எங்க இருக்கா, என்ன பேசினா அவன்கிட்ட, இரு நான் டிடெக்டிவ்க்கு கால் பண்றேன் அப்படின்னு டிடெக்டிவ்க்கு கால் பண்றாங்களா. ஹீரோயினும் ஆல்ரெடி அவன் சரண்டர் ஆயிட்டான்னு. ஹீரோவும் ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு காலை கட் பண்ணிட்டு, என்ன நீ சொல்லிட்டு இருக்க, அவன் எனக்கு பணத்தை கொடுத்தானே, எனக்கு ஏதோ சப்ஸ்டன்ஸ் கொடுத்து அதனால போயிட்டு சரண்டர் ஆனானா, அப்படியே ஆயிருந்தா கூட எதுக்காக அவன் அதை பண்ணா அப்படி இப்படின்றதெல்லாம் நீ கேட்டிருக்க வேண்டாமா அப்படி இப்படின்னு கேட்க, ஹீரோயினும் அவனோட அப்பா நேம் பேங்க் அப்படின்றாங்க.
பேங்கா அதுக்கு என்ன அப்படின்னு ஹீரோ கேட்க, ஹீரோயினும் உனக்கு நிஜமாவே ஞாபகம் இல்லையா 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஒரு நெருப்பு பிடிச்ச கேஸுக்கு தீர்ப்பு கொடுத்தியே அவங்க தான் பேங்க் அப்படின்றாங்க. ஹீரோ அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் ஜூனுக்கு யாரெல்லாம் விசிட்டர்ஸ் உள்ள வந்தாங்க போனாங்க அப்படின்ற லிஸ்ட் கிடைக்குது. அதுல ஜாலினோட நேம் இருக்குது. இவன் யாரை பார்த்தான் அப்படின்றத பாருங்கன்னு செக்யூரிட்டி கிட்ட சொல்ல அவங்க பார்க்கும்போது அது ஹீரோயின் அப்படின்னு இருக்கா. ஸோ ஜூனுக்கு தெரிஞ்சிருச்சு ஹீரோயின் கிட்ட அவன் பேசி இருக்கான், இங்க ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடக்க போகுது, அதனாலதான் அப்பா அமைதியா இருந்திருக்காங்க அப்படின்றது. இந்த பக்கம் நம்ம ஹீரோ கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருக்காங்களா. ஹீரோயினும் உனக்கு இப்ப ஞாபகம் வந்துருச்சான்னு. ஹீரோவும் நல்லாவே ஞாபகம் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் எனக்கு ஞாபகம் இல்ல, இப்போ எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஆனா இது பாஸ்ட் கேஸ் ஆச்சே, அதுலயும் ஜுவாலின் அவரோட பையன் அப்படின்றது எனக்கு தெரியவே தெரியாதுன்னு. ஹீரோயினும் அந்த கேஸ நீ ஏமாத்தி தான் ஜெயிச்சா, ஏமாத்தி தான் அவங்க அப்பாவை ஜெயிலுக்குள்ள போட்ட அப்படின்னு அவன் சொல்றான்னு. ஹீரோவும் லூசாவே நான் எதுக்காக அந்த கேஸ ஏமாத்தி ஜெயிக்க போறேன், நான் சட்ட திட்டங்களை தான் ஃபாலோ பண்றேன்னு சொல்றதுக்கு ஹீரோயினும் அவன் எவிடன்ஸோட கொண்டு வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கான்னு. ஹீரோவும் அந்த எவிடன்ஸ் எங்க சொல்லு என்கிட்ட, அவன் என்ன சொன்னான்றது சொல்லுன்னு கேட்க ஹீரோயின் இல்ல முடியாது அது கான்ஃபிடென்ஷியல்ன்றாங்க. ஹீரோக்கு செம்ம காண்டாவுது. இனி எனக்கு அகைன்ஸ்டா போக போறியா, என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லுன்றாங்க. ஹீரோயினும் நீ ஃபர்ஸ்ட் ஓ சைடு உள்ள ஸ்டோரிய சொல்லு, அப்பதான் நம்மளால என்ன உண்மை அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும்னு. ஹீரோவும் நான் கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லுவேன், ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஆளை பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு அங்கிருந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜூன் நேரா அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது எனக்கு புரிஞ்சிருச்சு, நீங்க ரொம்ப ரிஸ்கான மூவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. அவங்க அப்பாவும் அதெல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், இப்போ உங்ககிட்ட பேசுறதா ரிஸ்க், ஏன்னா ஒரு போன் காலை அப்படியே டாக்குமெண்டா கன்வெர்ட் பண்ணி கொண்டு வந்து என்ன மிரட்டினவ தானே நீ அப்படின்னு சொன்னோன்னே ஜூனுக்கு என்ன பேசுறது அப்படின்றதே தெரியல. அவங்க அப்பா என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்றத ஜூனால கண்டுபிடிக்கவே முடியல. சோ ஜூன் என்ன பண்ற அப்படின்னா, நீங்க செய்ய வேண்டியது செய்யுங்க, ஆனா நான் உருவாக்குன ப்ரோ போனோ டீமை என்னால காப்பாற்ற முடியும், கடைசி வரைக்கும் நான் அதுக்காக போராடுவேன்னு. அவங்க அப்பாவும் என்ன நினைச்சிட்டு இருக்க நீ, அதுக்கு ஃபர்ஸ்ட் நீ சிஇஓவா இருக்கணுமே, இப்போ டைம் என்ன ஆச்சு 2 மணி ஆச்சு தானே, நியூஸ் வேற வந்திருக்குமே அப்படின்னு நியூஸை போட்டு காட்டுறாங்க. அதுல ஹீரோ ஃபர்ஸ்ட் ஒரு கேஸ் அட்டன் பண்ணி இருந்திருப்பாங்கல்ல, ஒரு மேன்ஷன்ல வேலை செய்யக்கூடிய வேலைக்காரங்க எல்லாரையுமே ஹராஸ் பண்றாங்க, பிசிக்கலா மட்டும் கிடையாது மென்டலாவும் ஹராஸ் பண்றாங்க, வார்த்தைகளாலும் ஹராஸ் பண்றாங்க அப்படின்னு. அவங்களுக்கு வர ஹீரோ 7 வருஷ தண்டனையும் $10 மில்லியன் பெனால்ட்டியும் போட்டாங்களே, அந்த கேஸ திரும்ப விசாரிச்சு ஹீரோ தப்பான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டான் அப்படின்னு அந்த ஆளை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஜூனுக்கு என்ன பண்றதுனே தெரியல, எதுக்காக ஹீரோக்கு மட்டும் சுத்தி பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இங்க கட் பண்ண நம்ம ஹீரோ யாரை பாக்குறதுக்காக போயிருப்பாங்க தெரியுமா, ஜாலினை தான். ஜாலினும் ஹே என்ன பாக்குறதுக்கு யார் வந்திருக்கான்னு பாரு, ஃபேமஸான ஜட்ஜ்னு. ஹீரோவும் நான் ஒண்ணு இப்ப ஜட்ஜ் கிடையாது, அது மட்டும் இல்லாம நீ என்ன பார்த்த உடனே சிரிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு. ஜுவாலினும் நீ அப்பாவுக்கு செஞ்சது எவ்வளவு பெரிய குற்றம் அப்படின்றத இப்பவாச்சும் உணர்றியான்னு கேக்குறதுக்கு, அதை விட பெருசா நீ பண்ணிருக்கடா, என்ன குடிக்க வச்சு என்ன மயக்கமாக வச்சு எனக்கு பணத்தை கொடுக்குற மாதிரியே ஒரு ஆக்டிங்கை போட்டு வீடியோ எடுத்திருக்க, இதெல்லாம் நடக்கும்போது நீ என்னோட ட்ரிங்க்ல அந்த சப்ஸ்டன்ஸை கலக்கும் போது நான் ரெஸ்ட் ரூம் போயிருந்தேன் கரெக்டான்னு கேட்கறதுக்கு, பரவாயில்லையே நீ பிரில்லியண்டா தான் இருக்க, ஆனா என்ன உன்னால நான் பண்ண எதையுமே ப்ரூவ் பண்ண முடியாதுன்னு. ஹீரோவும் அதான் கள்ளத்தனம் பண்றது உன்னோட ரத்தத்திலேயே ஊறி இருக்கே, உன்னோட ஃபேமிலியே ஒரு ஸ்கேமர்ஸ் தாண்டா அப்படின்றாங்க. ஜுவாலின் எதுவுமே சொல்லாத உடனே ஏன் இப்ப மட்டும் பேசாம இருக்க, என்னோட ஃப்ரெண்டு மாதிரியே நடிச்சுட்டு என்னோட பாஸ்ட் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருக்க அப்படின்னா கண்டிப்பா என்னோட அம்மாவோட கேஸ பத்தியுமே உனக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால தானே என்ன பழி வாங்குறதுக்காக வந்திருக்கேன்னு. ஜுவாலின் அதுக்குமே ஒரு பதிலும் சொல்லல. ஹீரோ சொல்றாங்க, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உன் அப்பாவோட கேஸ் என்கிட்ட வரும்போது எனக்கு ஏன் தெரியுமா ரொம்ப பெரிய ஷாக்கிங்கா இருந்துச்சு, உன் அப்பாவுக்கு என்ன பார்க்கும்போது என்ன அடையாளமே தெரியல, என்ன அவருக்கு ஞாபகமே இல்ல, அதனாலதான் எனக்கு உள்ளத்திலேயே கோவம் ஜாஸ்தின்னு. ஜுவாலினும் உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா, நீ ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டு போனியே 7 வருஷம் ஜெயில் தண்டனை, அந்த நேரத்துல கோர்ட்ல நானும் இருந்தேன், என்ன திரும்ப பார்க்கும்போது உனக்கும் தான் என்ன ஞாபகம் இல்ல அப்படின்றாங்க. சோ ஹீரோ அதை யோசிச்சு பாக்குறாங்களா, ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஏன்னா ஹீரோக்கு ஒருத்தர் என்ன பண்ணானோ அதே தான் ஹீரோ ஜுவாலினுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இல்ல இப்போ. சோ ஹீரோ நர்வஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜூனை சிஇஓ பொசிஷன்ல இருந்து தூக்குறதுக்காக நீ தானே அந்த டீமை உருவாக்குன, சோ நீ தான் அதுக்கான எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸையுமே எடுத்தாகணும். ஹீரோ இப்போ எவ்வளவு பெரிய கேஸ்ல மாட்டிட்டு இருக்கான், அவன் 2 ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்கான், 2மே தப்பு அப்படின்ற மாதிரி கேஸ் வந்திருக்கு, நீ என்ன பண்ண போற அப்படி இப்படின்னு வெளுத்து வாங்கி ஜூனை அவளோட சிஇஓ பொசிஷன்ல இருந்து தூக்கிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஜெயில ஜுவாலினை பார்த்துட்டு வெளியில வரும்போது கிம் கால் பண்ணி, ஏய் நீ நியூஸை பாத்தியா, அங்க என்ன ஓடிட்டு இருக்கு அப்படின்றது உனக்கு தெரியுமா, நீ ஒரு எஸ்டேட் ஓனருக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த தெரியுமா, அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்களா, நீ தான் ஏதோ ஃபோர்ஜரி பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்கன்னு. ஹீரோக்கு இங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி அந்த கேஸுக்கு யார் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுன்னு கேட்ட உடனே உன்னோட சீனியர் தான் சொல்றாங்களா. ஹீரோவுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு எல்லா பக்கமும் இருந்து நம்மள அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்னு. ஸோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு காலை கட் பண்ணிடுறாங்க.
அதே நேரத்தில் இந்த பக்கம் சேர்மேன் இருக்காங்கல்ல, அவங்க ப்ரோபோனோ டீம் இருக்கக்கூடிய இடத்துக்கு வராங்க. ஃபர்ஸ்டா வந்திருக்காங்க. எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. சேர்மேன் நீங்களே வந்திருக்கீங்களா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, ப்ரோபோனோ டீமை இவ்வளவு நாள் நான் பார்க்காம விட்டது என்னோட தப்பு தான். ஆனா இப்போ ஒரு நல்ல கேஸ் உங்க கையில கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். நம்ம டீம்மேட்ஸாவே இருந்தாலும் சரிதான், நம்ம நேர்மைக்கு பக்கம் தான் இருக்கணும். அதனால அந்த கேஸை நீங்க எடுத்து நடத்துங்க, உங்களுக்கு நம்ம நிறைய விஷயங்களை செய்யலாம் அப்படின்னு ஒரு என்கரேஜ்மெண்ட்டை போட்டு போறாங்க. அவ்வளவுதான், காலி. இவங்க கேஸை எடுத்தே ஆகணும் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு இவங்களுக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ சீனியர் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே சீனியரை பாக்குறதுக்காக போறாங்களா. சீனியரும் ஹீரோ வா 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 வந்து உட்காரு அப்படின்னு உட்கார சொல்றாங்க. ஹீரோவும் நீங்க என்ன பார்க்க மாட்டீங்க, துரத்தி விட்டுருவீங்கன்னு நினைச்சேன், அதனாலதான் வெறுங்கையை வீசிட்டு வந்தேன்னு. சீனியரும் நான் இதுக்காக உன்னை பார்க்காம வெளியில துரத்த போறேன், அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ கண்டிப்பா இப்ப அப்செட்டா தான் வந்திருப்ப, ஏன்னா நீ தீர்ப்பு கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை நான் அப்படியே மாத்தி கொடுத்துருக்கேன்ல, அதனாலதான் நீ என்ன பாக்குறதுக்காக வந்திருக்க. கரெக்டான்னு கேட்கறதுக்கு ஹீரோவும் சே அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது, நீங்க நல்லா இருக்கீங்கல்ல அதை பாக்குறதுக்காக தான் நான் வந்தேன்னு. சீனியரும் நீ இவ்வளவு ஜாலியா இருக்கிறத பார்க்கும்போது நான் இதுக்காக கவலைப்படணும் அப்படின்னு கேட்டு டீ குடிக்கிறாங்க. அப்ப ஹீரோவும் இப்பதான் நான் ஜுவாலினை பார்த்துட்டு வந்தேன், அதனாலதான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்னு. ஜுவாலினோட நேம கேட்டோடனே சீனியருக்கு ஒரு மாதிரி பதட்டமாகுது. அதை ஹீரோ நோட் பண்றாங்க. அவன் ஜெயில தான் இருந்தான், நான் அவனை போய் பார்த்துட்டு வந்தேன், எப்படியோ என்ன ஒரு பழிக்கு உள்ளாக்கணும் அப்படின்னு நினைச்சவன் இப்ப ஜெயில இருக்கான், அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சீனியரோட ரியாக்ஷன் எல்லாத்தையுமே பாக்குறாங்க. சீனியர் ரொம்பவே நர்வஸ் ஆயிட்டு அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நம்ம இதுக்காக இப்ப அவனை பத்தி பேசிட்டு இருக்கோன்னு. ஹீரோவும் சீனியர் ஆக்சுவலி அந்த வீடியோவை எனக்கு யாரோ அனுப்பினதுக்கு அப்புறமா இதுக்காக நான் டைரக்டா உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தேன், அது மட்டும் இல்லாம அந்த வீடியோ ஃபேக்கா இருக்குமா இல்லையா அப்படின்றத ஏன் உங்ககிட்ட காமிக்கிறதுக்கு முன்னாடியே நான் டெஸ்ட் பண்ணல அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா. நீங்க எனக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க, உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, அதனாலதான். ஆனா அப்படின்றாங்க. சீனியரும் நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படின்றதே புரியல, எனக்கு தெரியும் நான் எடுத்த டிசிஷன்னால நீ கவலைப்படுற அப்படின்னு, ஆனா என்னால நீ பண்ண தப்புக்கு ஒன்னும் ப்ரொடெக்ட் பண்ண முடியாதுல்ல, உனக்கு தெரபிஸ்ட் தேவைன்னு நினைக்கிறேன், அதனால போயிட்டு எங்கேயாவது மெடிசன் எடு அப்படின்னு அங்கிருந்து அனுப்பி விட்டுடுறாங்க. ஹீரோ செம கான்ல வெளியில வந்து அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணி, நான் இப்பதான் சீனியரை பார்த்துட்டு வந்தேன், அவனுக்கு ஜுவாலினை பத்தி தெரிஞ்சிருக்கு, ஆனா ஜுவாலின் ஜெயில தான் இருக்கான் அப்படின்ற விஷயம் தெரியல, சோ ஜுவாலின் பின்னாடி வேற ஒரு விஷயமும் நடந்துட்டு இருக்கு. ஆனா இப்போ சீனியர் கண்டிப்பா ஜுவாலின் ஜெயில இருக்கிறதுனால ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவான், அந்த தப்பை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீ அவனை ஃபாலோ பண்ணணும்னு. அவங்க ஃப்ரெண்டும் சரிடா காசு ஏதாவது கொடுப்பியான்னு கேட்டோன்னே ஹீரோ காலை கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இது செம ஃபன்னா இருக்கு. அதுக்கப்புறமா ஹீரோக்கு ஜூன் கால் பண்ணி கூப்பிடுறா. ஹீரோவுக்கு ஐயோ இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இவ வேறையா அப்படின்னு ஜூனை பாக்குறதுக்காக போனா, ஜூன் வந்துட்டு நான் சிஇஓ பொசிஷன்ல இருந்து கீழே இறங்கிட்டேன் அப்படின்றாங்க. ஏன் எதுக்கு என்னாலயா அப்படின்னு கேக்குறதுக்கு, இப்ப அதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு டைம் கிடையாது, இப்ப நம்ம குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறாங்க. அப்படியே கடைசியா நான் உங்ககிட்ட பேசும்போது என்ன சொன்னேன் அப்படின்றது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு ஹீரோவும் இப்ப பழச பத்தி பேசி எதுக்குன்னு கேட்க, ஜூனும் நம்ம பேசதான் செய்யணும், ஆக்சுவலி நானும் நீ டேட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது என் அப்பா என்ன சின்ன குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க, என் அப்பாவால தான் நான் உன்னை பிரேக்கப்பே பண்ணேன்னு. ஹீரோவும் யாரா இருந்தாலுமே என்ன மாதிரி ஒரு ஆளை டேட்டிங் பண்றதுக்கு விட மாட்டாங்க, அதுவும் உன்ன மாதிரி பணக்கார பொண்ணு ஏழையான என்ன மாதிரி ஒரு பையனை டேட்டிங் பண்றதை எந்த அப்பா தான் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்க, என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னு ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கிறாங்களா. அப்பதான் தெரியுது ஜூனும் ஹீரோவும் சின்ன வயசுல டேட்டிங் பண்ணிருக்காங்க அப்படின்னு. இப்ப ஜூன் சொல்றாங்க, அப்ப நான் பிரேக்கப் பண்ணும்போது ஒரு விஷயம் உங்ககிட்ட சொன்ன ஞாபகம் இருக்கா, 40 வயசு ஆகுறதுக்குள்ளாடி நான் மேரேஜ் பண்ணிக்கல, சிங்கிளா தான் இருக்கேன் அப்படின்னா நான் கண்டிப்பா ஒன்னு மேரேஜ் பண்ணிப்பேன்னு. இப்போ எனக்கு 40 வயசு ஆச்சு, இன்னைக்கு என்னோட பிறந்த நாள், நான் சிங்கிளா தான் இருக்கேன்னு. ஹீரோ கதை கேட்டோடனே ஷாக்கிங்கா இருக்கு. ஐயோ இவ என்னடா துடுப்பு போடுறா அப்படின்னு யோசிச்சுட்டு அமைதியாவே உட்கார்ந்துட்டு இருக்காங்க, நர்வஸா இருக்காங்க. இந்த பக்கம் நைட்டு நம்ம ஹீரோயின் மறுபடியும் கேஸ் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்சு ஆஃபீஸ்க்கு போகும்போது அவங்க அம்மா கொண்டு வந்து மறுபடியும் கடன் லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு ஹீரோயின் கிட்ட காமிக்கிறாங்களா. ஹீரோயின் அதை பார்த்துட்டு, அம்மா நான் ஃபர்ஸ்ட் அட்வொகேட் ஆன உடனே முதல்ல நம்மளோட கேஸை திரும்ப ரீஓபன் பண்ண முடியுமா, நம்மளோட கடன் முழுசா அடைஞ்சிருச்சா அப்படின்றத பத்தி தான் அம்மா என்கொயர் பண்ணேன், நம்மளுக்கு திரும்ப இந்த கடன்லாம் வரவே வராது, இது ஏதோ ஃபேக்கா வந்திருக்கும், அப்படி இல்லைன்னா தெரியாம அனுப்பியிருப்பாங்க, இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேம்மா நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் அவங்க அம்மாவுக்கு நிம்மதியா வருது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ கிட்ட இருந்து ஹீரோயினுக்கு கால் வருது, என்ன தனியா வந்து மீட் பண்ணு. நம்ம ஹீரோயினும் தனியா போயிட்டு, எதுக்காக தனியா வந்து மீட் பண்ண சொன்ன, நீ பேசாம ஆபீஸ்க்கே வந்திருக்கலாமேன்னு. ஹீரோவும் வேற எல்லாரும் என்ன பார்த்து நர்வஸா இருக்காங்க, அன்கம்ஃபர்டபுளா அவங்கள ஆக்கணும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லைன்னு. ஹீரோயினும் ஏன்னா அவங்க எல்லாருக்கும் ஒன்னு ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் அவங்களுக்கு நீ தப்பு பண்ணிருப்ப அப்படின்றத கேட்கும்போது நர்வஸா இருக்குன்னு. ஹீரோவும் என்ன பிடிக்கும், ஆனா நீங்க ஒரு கிரிமினல் சொல்றதை கேட்டுட்டு என் மேல கேஸ் போடுறதுக்கு ரெடி ஆயிட்டீங்களா, உங்களுக்கு என் மேல நம்பிக்கையே இல்லையான்னு. ஹீரோயினும் எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, ஆனா அதுக்காக நீ சொல்ற எல்லாத்தையுமே கண்மூடித்தனமா நம்ப முடியாது இல்ல. ஃபர்ஸ்ட் எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லதான், ஆனா அதுக்கப்புறமா நீ எங்க கூட பழகுற விஷயங்கள், நீ கேஸ் எல்லாத்தையுமே அணுகிற விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்து எனக்கு
உன்னோட சின்சியாரிட்டி மேல நம்பிக்கை வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம அந்த வீடியோ எனக்கு வரும்போது அந்த வீடியோல இருக்க விஷயம் கண்டிப்பா பொய்யா தான் இருக்கும் அப்படின்றதுக்காக ராத்திரி பகலா உட்காந்து அது பொய் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சர்ச் பண்ணேன் அப்படின்றது எனக்கு தான் தெரியும் அப்படின்னு எங்கே அழுறாங்க. ஹீரோக்கு என்ன பண்றது அப்படின்றதே தெரியல. அப்படின்னா நீ அந்த கேஸை எடுக்க தான் போறியான்னு கேட்கறதுக்கு எங்களுக்கு வேற சாய்ஸ் இல்லை. சேர்மனே வந்து எங்ககிட்ட அந்த கேஸை எடுக்க சொல்லியிருக்காங்கன்னு. ஹீரோக்கு ஷாக்கு. என்ன சேர்மேனே இந்த கேஸ் எடுக்க சொல்லியிருக்காங்களான்னு. அதே நேரத்தில் இந்த பக்கம் நானா ஆஃபீஸ்க்கு வெளியில போயிட்டு இருக்கும்போது ஹுவாங் கோட் சூட்லாம் போட்டிருக்காங்க. என்னடா இவன் கோட் சூட்லாம் போட்டிருக்கான் அப்படின்னு கிண்டல் அடிக்க போனா ஹுவாங் அட்வொகேட் பி இருக்காங்கல்ல அவங்களோட ரூம்குள்ள போறான். இவன் எதுக்காக இவங்களோட ரூம்குள்ள போறான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோயின் கால் பண்ணி கூப்பிடுறாங்க. அதனால நானாவும் சரி நான் வரேன் அப்படின்னு காலை கட் பண்ணிடுறாங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ ப்ரோபோனோ டீம்ல இருக்க எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு அவங்க கிட்ட பேச போறாங்க. ஹீரோ சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு நாள் ப்ரோபோனோ டீமுக்கு வரும் அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்ன பத்தி ஒரு கேஸை நம்ம பேச வேண்டியதாயிடுச்சுன்னு. ஜாங்கும் எங்களுக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா நீ அந்த கேஸை மேனிப்புலேட் பண்ணிருக்க மாட்ட, உண்மையை மட்டும் சொல்லுன்னு. ஹீரோவும் 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அந்த கேஸை பத்தி விசாரிக்கிறதுக்கு என்ன உங்ககிட்ட இருக்குன்னு கேட்டோடனே ஜாங் அந்த நூடுல்ஸ் டின்னை எடுத்து காட்டுறாங்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுது. ஜாங் சொல்றாங்க, இந்த நூடுல்ஸ் டின் வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் நடந்த ஃபோட்டோ லிஸ்ட்டில் இல்லவே இல்லை. இதை நீ தான் ஜூவரி சிஸ்டம் கிட்ட கொடுத்து பப்ளிக்கோட ஆப்ஷனையே மாற்றி இந்த கேஸை சேர்மேன் பக்கம் திருப்பி விட்டுருக்க. அதனால தான் ஜுவாலினோட அப்பா இந்த கேஸ்க்குள்ளே வந்திருக்காங்கன்னு. ஹீரோவும் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு, இதை பண்றதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுதுன்னு கேட்கறதுக்கு ஹீரோயினும் ஏன்னா உனக்கு அட்டென்ஷன் கிடைக்கும், இந்த கேஸ் தான் ஒன்னு ஃபேமஸ் ஆகுனது அப்படின்றாங்க. ஹீரோவும் என்ன பார்த்தா என்ன அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆக துடிக்கிற ஆள் மாதிரி தானே இருக்கு அப்படின்னு கேட்க எல்லாருமே ப்ளீஸ் நடந்ததை மட்டும் சொல்லு அப்படின்றாங்க. ஹீரோவும் எப்படியும் ஜுவாலின் உங்ககிட்ட உண்மையை சொல்ல தான் போறான், அதுக்கு முன்னாடி நானே உங்களுக்கு அந்த உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு. என்னோட அம்மா ஒரு கம்பெனியில வேலை பார்த்தாங்க, அந்த கம்பெனியோட ஓனர் தான் ஜுவாலினோட அப்பா. அப்பா ஒரு பேப்பர் மில் தான் வச்சுட்டு இருந்தாரு. ஒரு நாள் என் அம்மா வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்களோட கை கட்டாயிடுச்சு. நான் வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அவங்க ரத்த கரையில இருந்துட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தோம், ஆனா கம்பெனி அதை கண்டுக்கவே இல்லை. ஹாஸ்பிட்டல் பில்லுக்கோ இல்லைனா என் அம்மாவோட கைக்கோ எந்த பதிலுமே சொல்லலை. எங்கள் அம்மாவை ஒரு மனுஷி மாதிரியே நடத்தவே இல்லை. அதனால எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அந்த சிஓவை போட்டு அடிக்கிறதுக்காக போனேன். அவரு நான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு என்னை கோர்ட்டில் இழுத்து விட்டுட்டாரு. நானும் கஷ்டப்பட்டு நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். கோர்ட்டில் எப்படி பேசணும், என்ன லாலாம் இருக்கு அப்படின்னு எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். என் அம்மா சொன்னாங்க அவங்கெல்லாம் பெரிய பணக்காரங்க, அவங்க கிட்டலாம் நம்மளால போட்டி போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு. இருந்தாலும் நான் கஷ்டப்பட்டு நிறைய ப்ரிப்பேர் பண்ணேன், ஒவ்வொரு எவிடன்ஸையாக சப்மிட் பண்ணேன். அங்கே சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸே இல்லை. என் அம்மா மாதிரி நிறைய பேர் கையை இழந்திருக்காங்க அப்படின்ற விஷயம்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நிறைய எவிடன்ஸை கலெக்ட் பண்ணேன். ஆனா ஒவ்வொரு தடவையுமே ட்ரையலுக்கு அவன் வரும்போது இல்ல எனக்கு இன்னைக்கு டைம் இல்லை அப்படின்னு ஒவ்வொரு நாளும் மாத்தி வச்சு கடைசியா என் அம்மா ரொம்ப சீரியஸ் ஆகுறது வரைக்கும் கேஸ் நடந்துகிட்டே இருந்தே தவிர அதுக்கான ஒரு தடவை சொல்யூஷன் கூட கிடைக்கவே இல்லை எங்களுக்கு. கடைசியா என் அம்மா ஹாஸ்பிட்டல்ல சாகர நிலைமையில இருந்தாங்க. நீ இது எல்லாத்தையுமே விட்டுரு, நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அந்த நேரத்துல தான் அவங்க கொஞ்சம் ஒரு செட்டில்மெண்ட் காசை மட்டும் கொடுத்தாங்க. அதனால தான் நான் லா படிச்சாகணும் அப்படின்னு முடிவெடுத்தேன். நான் லா படிக்கிறதுக்கே காரணம் என்ன மாதிரி ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணணும், உங்களை மாதிரி ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக மட்டும்தானே. இது கேட்டோடனே ஜாங்கு நானா எல்லாருக்கும் அழுகழுகியா வருது. ஐயோ உனக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைச்சு கூட பார்க்கல. ஐயோ இந்த மாதிரி ஆயிருக்கே அப்படி இப்படின்லாம் கேட்குறாங்க. ஹீரோவும் அதனால தான் சொல்ல வரேன், என் அம்மாவை கேவலப்படுத்துற மாதிரி தலைக்குனியா வைக்கிற மாதிரி ஒண்ணுமே நான் பண்ண மாட்டேன். ஆனா இந்த விஷயம் ஜுவாலினுக்கு தெரிஞ்சிருக்கு. சோ அவனோட அப்பாவை பழி வாங்குறதுக்காக தான் நான் அவங்க அப்பாவை சிறைக்கு அனுப்பிட்டேன் அப்படின்னு அவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு என் மேல இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறான். நான் அந்த மாதிரிலாம் கிடையாது, உங்க எல்லாருக்குமே தெரியும்ல. சோ இந்த கேஸை நான் மேனிப்புலேட் பண்ணவே இல்லைன்னு நானாவும் ஆமா நான் உங்களை நம்புறேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சாரி கேட்குறாங்க. அப்போ ஹோம் ஒரே ஒரு விஷயம் கேட்குறான், அந்த அளவுக்கு உனக்கும் ஜுவாலினோட அப்பாவுக்கும் பிரச்சனை இருந்துச்சு, உனக்கு ஜுவாலினோட அப்பாவை பார்த்தாலே பாஸ்ட் விஷயங்கள் ஞாபகம் வரும் அப்படின்னா அந்த கேஸ்ல இருந்து எதுக்காக நீ விலகாம அந்த கேஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போன, ஜுவாலினோட அப்பாவை எதுக்காக அந்த கேஸுக்குள்ளாடி கொண்டு வந்த அப்படின்றாங்க. இதை கேட்டோடனே எல்லாருக்கும் ஷாக்கிங் ஆகுது. ஆமா இதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஹீரோ நர்வஸ் ஆகுறாங்க. ஹீரோயினும் ஆமா உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா, நான் உன்கிட்ட
ஜுவாலினோட அப்பாவோட நேம ஃபர்ஸ்ட் சொல்லும்போது உனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொன்னேன். ஆனா அதுக்கப்புறமா 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கேஸை பத்தி பேசும்போது நான் இதுக்காக அந்த மாதிரி பண்ணணும், நான் இந்த மேனிபுலேஷனும் பண்ணலையே அப்படி இப்படின்னு நீ ரெஸ்பான்ஸ் பண்ண. இதுக்கு முன்னாடி நீ ஒரு விஷயத்த எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க. ஒரு விஷயத்த நம்ம பண்ணல அப்படின்னா என்னை பார்த்தா உங்களுக்கு என்ன எப்படி தெரியுது அப்படின்ற மாதிரி தான் கேட்போம். ஆனா நான் அந்த விஷயத்த பண்ணல அப்படின்னு ஃபர்ஸ்டா நீ உன் வாயில இருந்து சொன்னப்போவே நீ அந்த விஷயத்த பண்ணியிருக்கியோ அப்படின்ற டவுட் எங்களுக்கு கிளம்புது. உண்மையை சொல்லு ஹீரோ அப்படின்றாங்க. ஹீரோ சிரிச்சுட்டே என்கிட்ட இருந்து நீங்க நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு இருக்கீங்க போல அப்படின்னு சர்காஸ்டிக்கா சொல்லிட்டே ஆமா நான் தான் அதை பண்ணேன் அப்படின்றாங்க. உடனே எல்லாருக்கும் ஷாக் ஆகுது. என்ன ஹீரோ நீ தான் அந்த கேஸை மேனிபுலேட் பண்ணியான்னு. ஹீரோவும் இது எல்லாத்தையுமே நான் கோர்ட்ல வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு அங்க இருந்து எழுந்திரிச்சு போறாங்க. இங்க எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு. என்ன ஹீரோ அவன் பண்ண தப்பையே ஒத்துக்கிட்டானா? நிஜமாவே அவனோட அம்மாவுக்காக அவன் பழி வாங்குறதுக்காக தான் ஜுவாலினோட அப்பாவை ஜெயில் தண்டனை கொடுத்து அனுப்பினானா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆயிருக்காங்க. இங்க சிங்கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. நிஜமாவே ஹீரோ உங்க அம்மாவுக்காக பழி வாங்க தான் இது எல்லாத்தையும் பண்ணனா அப்படி இல்லைன்னா இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்ற எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மிஸ் பண்ணாம அடுத்தடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. அந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை.